Hey, hello guys, welcome back to my channel. ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து CR7ஓட பர்ஃப்யூம் தான் கைஸ். ஸோ அந்த பர்ஃப்யூம் அண்ட் அவனோட சைல்ட்ஹுட் பற்றி அவங்களோட சைல்ட்ஹுட் பற்றி நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ASMR. இங்கே வச்சுருக்கிறேன் பர்ஃப்யூம். செக் திஸ் அவுட் கைஸ். எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள். அதுலேயும் CR7JDM அன்ட்டு ஒரு ஃபுட்பாலோட சிம்பிள் கூட வருது. அண்ட் இட்ஸ் காஸ்ட் நியர் டு $100. ஸோ லெட்ஸ் ஸ்மெல் இட் கைஸ். வாட் த ஹெக் கைஸ். What the heck? ஸோ இங்கே ஒரு வாட்டி ஸ்ப்ரேயிங் மெக்கானிசம் கூட ரொம்ப நல்லா இருக்குது. அப்பா சக்கத் கைஸ். ஸோ நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்க. ஆனால் நம்மளோட ரொனால்டோட காஸ்ட்டு பர்ஃப்யூமோடதெல்லாம் ரொம்ப அதிகம்தான். சரி பரவாயில்ல கைஸ். இப்போது அவனோட சைல்ட்ஹுட் பற்றி பேசலாம். அவங்களோட அம்மா அப்பாவுக்கு 4 குழந்தைங்க, ரொனால்டோவை சேர்த்தி. ரொனால்டோ சேர்க்கலன்னா 3 குழந்தைங்க, 2 அக்கா, ஒரு அண்ணா. ஸோ அவங்களோட சைல்ட்ஹுட்டில் அவங்களோட அம்மா அப்பா கிட்ட காசே இருக்காது சோறு போடக்கூட. ஏன்னா அவங்களோட அம்மா ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க. அவங்களோட அப்பா எங்கே வேலை கிடைச்சாலும் அதை செய்வார். ஸோ அந்த மாதிரி தான் ரொனால்டோ பொறுக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி அவங்களோட அப்பாவுக்கு ஒரு ஃபுட்பால் கிளப்பில் வேலை கிடைக்குது கைஸ். அதுக்கு முன்னாடி அங்கே சின்ன வேலை தான் பார்த்துன்னு இருந்தாங்க. ஆனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபுட்பால் கிளப்பில், போர்ச்சுகலில் இருக்கிற ஃபுட்பால் கிளப்பில் அவங்களோட அப்பாவுக்கு ஒரு வேலை கிடைக்கிது கைஸ். அங்கே ரொனால்டோ ஒரு 10 வயசு இருப்பான்ட்டு நினைக்கோங்க. அவனுக்கு ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் கிடைச்சாலும் அவன் அதில் ஃபுட்பால் விளையாடுவான். ஏன்னா அவன்கிட்ட காசு இல்லை. அண்ட் ரோடில் கிரவுண்டில் அப்பப்போ, ஆனால் இந்த மாதிரி ஃபீஃபாவோட கிரவுண்ட் மாதிரி எல்லாம் கிடையாது. நம்ம வீட்டுக்கிட்ட எல்லாம் எப்படி கிரவுண்ட் இருக்கோமோ அந்த மாதிரி ஒரு கிரவுண்டில் அவங்க ஃபுட்பால் விளையாண்டு இருக்கிறாங்க அவங்களோட ஃப்ரெண்டோட பால் வச்சு. ஸோ அவங்கள ரொனால்டோக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அதுதான் அவங்களோட அப்பாவோட வேலை பண்ணுறாங்கல்ல, அங்கே போய் ஃபுட்பால் மேட்ச் ஒரு டைம் பார்க்க சான்ஸ் கிடைக்கிது கைஸ். அவங்களோட அப்பா அவங்களோட மேனேஜர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி எப்படியோ ரொனால்டோவை அங்கே கூட்டின்னு போயிட்டார் கைஸ். அப்போ தான் ரொனால்டோக்கு ப்ராப்பர் ஃபுட்பால் எப்படி விளாடணுன்ட்டு ஐடியா கூட வருது கைஸ். அண்ட் அதுக்கப்புறமா ரொனால்டோ அந்த ஃபுட்பால் கிளப்போட மேனேஜர் ஒரு வாட்டி ரொனால்டோ விளாடுற கிரவுண்டுக்கு போயிருக்காங்க, பார்த்துருக்குறாங்க. அண்ட் அவனுக்கு ஒரு ரொம்ப நல்லா விளாடுறான்ட்டு ஒரு சான்ஸ் கூட கொடுக்குறாங்க. அதுதான் அந்த கிளப்பில் ஃப்ரீயாக விளாட சான்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ரொனால்டோ கூட போகிறாங்க கைஸ். அதுக்கப்புறமா அதில் இருந்து நெக்ஸ்ட் லெவல் போய் அதுதான் நார்மலாக லோக்கலில் விளாட்றான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் தான் ஃபீஃபா. அதுக்கும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தா. ஆனால் வேறு ஊருக்கு போகணும். அவங்க அம்மா அப்பா கிட்ட காசே இல்லை கைஸ். ஸோ எப்படியோ ஒரு கடனை வாங்கிட்டு காசை கூட வாங்கிட்டு ரொனால்டோ கிட்ட கொடுத்து மேனேஜர்கிட்ட கொடுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொனால்டோ வேறு ஊருக்கு போகிறாங்க. ஆனால் ரொனால்டோக்கு என்ன ஆச்சுன்னா ரொம்ப சேடாக இருக்கிறான். அதுக்கு அங்கே
ஐ மீன் வேறு ஊரில் கண்ட்ரி ஆர் வேறு ஊரில் இருக்கிற மேனேஜரு இவன் எப்போ பார்த்தாலும் சேடாகவே இருக்கிறான், நம்ம அவனோட ஊருக்கு ஐ மீன் ஃப்ளைட்டில் ஏற்றி போக வச்சிடலான்ட்டு. ஸோ அவனும் போயிடுறான். அதுக்கப்புறம் அவங்களோட அப்பாவுக்கு பெரிய ட்ரீமே ரொனால்டோ ஒரு ஃபுட்பாலர் ஆகணுன்ட்டு. ஃபுட்பாலர் ஆகணுன்னா அவனுக்கு ட்ரைனிங் வேணும்னா அவங்களுக்கு காசு தேவை. அந்த காசு இல்லாமல் ஃப்ரீயாக வந்திருக்கு, இந்த சான்ஸ் ஏன் மிஸ் பண்ணோன்ட்டு திருப்பி ரொனால்டோவை அங்கேயே அனுப்பி வைக்கிறாங்க. அவனோட ப்ராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சு அப்போ ஒரு ட்விஸ்ட். ஏன்னா அங்கே ஃபுட்பால் எல்லாம் விளாடணுன்னா ஹெல்த் செக்கப்பு அதெல்லாம் பண்ணணும். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் கைஸ். ரொனால்டோவுக்கு ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம். அதுக்கு உங்களுக்கு ரொம்ப காசு தேவை. ஆனால் அவங்கக்கிட்ட அங்கே காசு இல்லாமல் திருப்பி கடன் வாங்கி எப்படியோ அமௌண்ட்டை செட்டில் பண்ணி ஹாஸ்பிட்டலில் கொடுத்து சர்ஜரி பண்ணி வச்சு திருப்பி ரொனால்டோ நார்மல் ஆகி விளாடுவானான்ட்டு கூட தெரியாமல் அவங்கள பண்ணி ஆப்ரேஷன்னு. அதுக்கப்புறமா தான் இது வருது என்னன்னா, அவன் போகிறான் ஃபீஃபாக்கு விளாட. எப்போ போனால் எந்த இயர் போனான்ட்டு தெரியாது. ஆனால் 2008 மேட்ச் பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா வெர்சஸ் போர்ச்சுகல் ரொம்ப நல்லா விளாடினாங்க கைஸ். அந்த டைமில் அவங்களோட அப்பாவுக்கு ஐ மீன் ஒரு லங்ஸு ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன்னா அது ஏதோ ஒரு ஐ மீன் வாட்டர் எல்லாம் போய் சேரி அதாவுமே அது ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் அவங்களோட அம்மாவுக்கு அதே டைமில் கேன்சர் வருது. அவனோட அப்பாவை ஹி லாஸ்ட் ஹிஸ் ஃபாதர். அண்ட் அவங்களோட அம்மாவும் ஒரு கொஞ்சம் வருஷத்துலேயே கேன்சரில் பாதித்து சத்து போயிடுறாங்க கைஸ். ஸோ அதுக்கப்புறமா தான் ரொனால்டோ நல்லா விளாடவே ஸ்டார்ட் பண்ணுறான். ஏன்னா அவங்களோட அப்பா மேலே இருந்தும் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களோட அப்பா சத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட அப்பாவுக்கு பெரிய ட்ரீமே அவன் ஒரு பெரிய ஃபுட்பாலர் ஆகணும்ன்ட்டு. ஸோ அது கூட ஆயிடுறான். அண்ட் இப்போது ஸ்டார்ட் ஆகி இப்போது 2025 ரிட்டையர்ட் கூட ஆகிட்டான். அண்ட் 2027 தெர் இஸ் நோ போர்ச்சுகல், அதான் எலிமினேட் ஆகிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் ஆகி இப்போது ரிட்டையர்ட் கூட ஆயிட்டாங்க ரொனால்டோ. And there is no match for 2027 as I said you. And maybe there is a chance ரொனால்டோ ஜேஆர் வரலான்ட்டு நினைக்கிறேன். ரொனால்டோ ஜேஆர் வந்தால் எல்லாருமே போர்ச்சுகல் டீமுக்கு திருப்பி போயிடுவாங்க. 2027 there is no Portugal team. ஸோ அண்ட் கைஸ், இந்த மைக் நானே செஞ்சுருக்கிறேன். வாய்ஸ் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். அண்டு உள்ளே ஃபுல்லாக க்ளூகன் வச்சு ஃபில் பண்ணியிருக்கிறேன். அண்ட் மேலே என்னென்னா ஹெட்ஃபோன்ஸ் இருக்கும் இல்லை, ஹெட்ஃபோன்ஸோட மைக்கை எடுத்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் டபுள் சைட் டேப்பை வச்சு. அதுக்கப்புறம் ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். அண்ட் இது வந்து ஒரு பென்னோட கேப் கைஸ். ஸோ பிளாஸ்டிக் கேப்பை எடுத்துக்கோங்க. ஆனால் அங்கே இது பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி ஒன்று வரும் இல்லை, ஸ்டிக்கு மாதிரி, அதை வச்சுக்கோங்க. நான் அது தெரியாமல் கட் பண்ணிவிட்டு இப்போது நான் கையில் வச்சுருக்கிற நிலைமையில் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குறோன்ட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடுங்க. அப்படியே இந்த மைக் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். அண்ட் if you want the video how to make it, I'll just comment, I'll put the video. So bye.